உளுந்தாட்டி இதில் 1.5 டம்ளர் போட்டேங்க. கிட்டத்தட்ட 1/4 கிலோ அளவு வருங்க. 1 கிலோ அரிசிங்க. இப்போ வந்து நம்மளுக்கு கிரைண்டரில் வந்து வழிஞ்சு வந்துருச்சுங்க. பாதி ஆட்டினோடனே ஒரு 10 நிமிஷம் ஆட்டினோடனே நம்மளுக்கு வழிஞ்சு வந்துருச்சுங்க. நம்ம வந்து இது கிரைண்டர் ஓட நம்ம அள்ளிக்கலாங்க. அள்ளி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஒரு 2-3 கை எடுத்து வச்சிட்றேங்க. எடுத்து வச்சுட்டுங்க. அப்புறம் நம்மளுக்கு மாவு வழிய வராதுங்க. ஒரு 5 நிமிஷம் ஆட்டினோடனே 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆட்டினோடனே இதே அளவு மாவு எடுத்துக்கிட்டுங்க. இந்த மாவு வந்து இந்த இடத்துல போட்டுட்டுங்க அள்ளி நம்ம நல்லா நைஸ் ஆட்டின மாவை இதே அளவு நம்ம எடுத்துக்கலாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்துடுங்க. நம்ம குறைச்சும் கூட போட்டுக்கலாங்க. உளுந்த இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அதிகமாக மாவு வேணுங்கிறதுக்காக வேண்டி 1.5 டம்ளர் 1/4 கிலோ அளவு போட்டேங்க. இப்போ வந்து இவ்வளவு மாவு எடுத்து வச்சுட்டேங்க. இனி நம்ம கிரைண்டர் போட்டோம்னா வந்துங்க நம்மளுக்கு வந்து கீழே சிந்தாதுங்க. நம்ம பார்க்காம விட்டோம்னா பூரா வெளியில் தெரிச்சிருங்க. அதனால் நம்ம வந்து கொஞ்சம் பக்கத்தில் நின்று தண்ணி ஊற்றி ஆட்டணும். இந்த மாதிரி தண்ணி எடுத்து வச்சுட்டுங்க. இப்போ வந்து இவ்வளவு மாவு எடுத்து வச்சுட்டேங்க. இது ஆட்டின முன்னாடி நம்ம அரிசி ஆட்ட போகிறோம். 1.5 டம்ளருக்கு ஒரு ஸ்பூன் உளுந்து போட்டு நம்ம வெந்தயம் போட்டு 25 நிமிஷம் ஆட்டி எடுக்கணுங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆட்டியாச்சுங்க. இன்னொரு 15 நிமிஷம் ஆட்டணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்க. இப்போ வந்து நம்ம இந்த சுவிட்சை போட்டு விட்டுடலாங்க. கை நிற்கலாம் கையை பார்த்து விடணும். புதுசாக ஆட்டுறவங்களாம் பார்த்து விடணும். கரண்டி காம்பு விட்டாலுமே கரண்டி விஸ்க்குன்னு இழுத்துட்டு போயிடும். நம்ம கரண்டி காம்புலாம் தள்ளி விட்டோம்னா கூட ஏதாச்சும் வேறு நம்ம சமையல் வேலை செய்யும்போது அந்த கையை உள்ளே விட முடியாது. இல்லாட்டி க்ளீன் பண்ணணும். அதனால் நம்ம இந்த மாதிரி ஒரு கரண்டி காம்பில் வச்சுக்கலாம். இல்லாட்டி மரக்கரண்டியில் வச்சு நம்ம தள்ளி விட்டுக்கலாம். கையெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வேறு வேலை செஞ்சுக்கலாம். இல்லை நம்ம இது மாவு மட்டும் ஆட்டோம்னா கையிலேயே நம்ம தள்ளி விட்டுக்கலாம். இதை வந்து கரண்டியில் இருக்கிறத நம்ம வலிச்சு விட்டுக்கலாம். இதே வந்து நம்மளுக்கு இதெல்லாமே இப்படி வலிச்சு விட்டுக்கலாம். கீழே வரையில் கையை கொண்டு வரலாம். கை ஃபுல்லாக மாவாகி நம்ம வலிச்சு விட்டுக்கலாம். இப்படி ஓட நம்ம பார்த்துட்டு கிரைண்டருக்குள்ளே கையை விடணும். கை உள்ளே வீசிக்கிங்க. அதனால் பார்த்து நம்ம வலிச்சு விட்டால் நம்மளுக்கு இது மாதிரி வந்துடுங்க. இந்த அளவுக்கு குறைச்சலாக இருக்குது. ஒரு 10 நிமிஷம் ஆட்டிட்டு நம்ம அந்த எடுத்து வச்ச மாவை வந்து இந்த இடத்துல போட்டுட்டுங்க. அள்ளுற மாவை வந்து நம்ம அதே அளவுக்கு இந்த அளவுக்கு அள்ளிட்டுங்க. அப்புறம் இது இருக்கிற மாவை எல்லாம் கலக்கி விட்டுட்டுங்க. கிரைண்டர் ஒரு 10 நிமிஷம் மறுபடியும் 10 நிமிஷம் மொத்தம் 25 நிமிஷம் ஆட்டினா உளுந்து ஆட்டி விட்டுருங்க. அப்புறம் அரிசி 7 டம்ளர் போட்டிருக்குதுங்க. அதை நம்ம ஆட்டி முடிச்சு உப்பு போட்டு 30 நிமிஷம் ஆட்டணும். 25 நிமிஷம் 30 நிமிஷம் ஆட்டினோடனே நம்ம வந்து உப்பு போட்டு ஆட்டிக்கலாங்க. ஒரு நிமிஷம் ஆட்டினா போதும். உளுந்து மாவு அரிசி மாவு பெரிய பாத்திரத்தில் கலக்கி காலையிலன்னா நைட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நைட் ஆட்டினா காலையில் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ வந்து இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆட்டணும்.